அனைத்து பார்வையாளருக்கும் என்னுடைய நன்றிக்கான வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது 2 டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விகோ வீடியோட பீட்டா வெர்ஷன் வந்து அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் வெர்ஷன் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் இன்னும் அப்டேட் வெர்ஷனை இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா வாங்க எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா விகோ வீடியோ யூசர்ஸுக்கு ஃப்ளேம்ஸ் வந்து சுத்தமாக வருதில்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். வாங்கன்ற பகுதியை போகலாம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ், டெக்னாலஜி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, விகோ வீடியோவில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து அப்டேட் வெர்ஷன் வந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கலாம். இது ஈஸியான மெத்தட் தான். எல்லா ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுற விஷயம் தான், சிம்பிளான விஷயம் தான். அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ விகோ வீடியோவில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து வந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்பி பார்த்தீங்கன்னா 31.28 MB. இது வந்து பீட்டா வெர்ஷன் சொல்லலாம். இந்த வெர்ஷனில் என்ன வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேமரா குவாலிட்டியை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விகோ வீடியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதனுடைய கேமரா குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ரொம்ப லோவாகவே இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா விஜிஏ குவாலிட்டியை விட ரொம்ப லோவாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்டேட்டில் வர அதனுடைய கேமரா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. மேலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பியூட்டிஃபுல் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்க, ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே பேஸ் பண்ணி தான் எதுவும் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ கொஞ்சம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குவாலிட்டி இப்போ வந்து வீடியோ குவாலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபில்டர்ஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் தான் இப்போ நம்ம பீட்டா வெர்ஷனாக இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த பீட்டா வெர்ஷனில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கூல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனல் எடிட்டிங் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒரே வாய்ஸை வச்சு, ஒரே மியூசிக்கை வச்சு 2 பேர் கொலாபரேட் பண்ணி ஒரே வாய்ஸை வச்சு இப்போ டப் மேஸ் பண்ணுற மாதிரி 2 பேர் வந்து கொலாபரேட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன் அனிமேல்ஸ், பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்கரேஷன் அனிமேல்ஸ் எல்லாம் வச்சு, இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுடைய வீடியோ வந்து இன்னும் பெஸ்ட்டாக ஒரு ஹை குவாலிட்டி, ஒரு மூவி ரேஞ்சுக்கு வந்து குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பீட்டா வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீட்டா வெர்ஷனை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீச்சராக இருக்கும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் கிடச்சிருக்கு இந்த நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா. அடுத்த நம்ம செகண்ட் மெயின் பாயிண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸ் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது. நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட் வந்து 10 டேஸாக பார்த்தீங்கன்னா விகோ வீடியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஃப்ளேம்ஸ் வந்து இப்போ யாருக்குமே சரியாக வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா விகோ வீடியோ வந்து இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கான கண்டிஷன்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த ஃப்ளேம்ஸ் ஏன் இஷ்யூ ஆகிருக்கு, இனிமேல் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் பண்ண பிறகு அது கீழே வந்து ஃபீட்பேக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்றதை அவங்களுக்கு சொல்லணும். அது விகோ வீடியோ ப்ராப்ளத்துக்கு அவங்களுடைய கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த மெயிலில் பார்த்து அவங்க இந்த இஷ்யூவெல்லாம் இவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்றதை அவங்களுக்கு சொல்லணும். ஐ டோன்ட் ரிசீவ் எனி ஃப்ளேம்ஸ் ஃபார் மை லாஸ்ட் வீடியோஸ், என்னுடைய கடைசி எந்த ஒரு வீடியோஸுமே ஃப்ளேம்ஸாக வரல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் மெயில் பண்ண போகிறேன், ஃபீட்பேக்காக சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படி ஃபாலோ பண்ணி மேலும் உங்களுடைய விகோ வீடியோ ஐடியை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா அவங்க வந்து வியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐடியை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. இல்லை நம்மளுடைய ஐடியிலேருந்து நம்ம டெக்ஸ்ட் அவங்களுக்கு ஃபீட்பேக் சென்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஐடியை காப்பி பண்ணி போடுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா அந்த ஐடியை பேஸ் பண்ணி அவங்க சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் மெயிலு நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வந்து ஃபீட்பேக் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா எவ்வளோ பேர் ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த ப்ராப்ளம், இந்த இஷ்யூ வந்து ஃப்ளேம்ஸ் யாருக்கும் வரலங்கிற ஒரு இஷ்யூ வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் இந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர், ஒரு ஐகான் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, உங்களுடைய இஷ்யூ என்ன அப்படின்றத நீங்கள் இந்த பிக்சராக எடுத்து அனுப்பலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எடுத்துங்க, லாஸ்ட் வீடியோ எடுத்துங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதே காப்பி பண்ணி போட்டுங்க. இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இருந்தாலும் அதை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய விகோ வீடியோ ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஜிமெயில் இல்லை மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க படித்து பார்த்துட்டு இவ்வளோ பேருக்கு இந்த ஃப்ளேம்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அப்டேட்ஸில் வந்து கிளியர் பண்ணி
நம்மளுக்கு வந்து ஃப்ளேம்ஸ் இன்க்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி தருவாங்க. அதனால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஃப்ளேம்ஸ் வரலன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ஃபீட்பேக் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளேம்ஸ் வராத இஷ்யூ வந்து சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது எதனால் வந்து ஃப்ளேம்ஸ் வந்து வரல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ மெசேஜ் அது நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பாதிப்போம். நன்றிகளுடன் நான் உங்கள் புகழேந்தி வில்சன். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்ன்றது உங்களுடைய விருப்பத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஒரு சிறந்த வீடியோவை எடுத்து உங்களுடைய தெளிவுபடுத்துறதுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். மேலும் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.